ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட என்றைக்கும் இருக்கிறார். தலைப்பு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை. இஸ்ரவேலர்கள் யூதா கோத்திரத்தார் எருசலேமில் வாழ்ந்த கர்த்தருடைய ஜனங்கள் செய்த தவறுகள், அவர்களுடைய எல்லையற்ற, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பாவத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதில் முழுமை அடைந்திருந்தார்கள். கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டியவர்கள் முழுமையாய் மீறி கொண்டிருந்தார்கள். அது நிமித்தமாக கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்தது. கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களுக்கு தண்டனையை வரவழைக்கிறார், நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அவர்கள் அக்கிரமம் செய்தார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கை தரும்படியாக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவர்களிடத்தில் இருந்த பெரியோர்கள், தேசத்தின் பெரியோர்களிடத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். அவர்களும் அதை பொருட்படுத்தவில்லை, தங்கள் ஜனங்களை வழிநடத்தவில்லை. இப்படி பல விதங்களில் கர்த்தர் அவர்களை காப்பாற்றவும் முயற்சி செய்து அவர்கள் மனம் திரும்பவில்லை. அக்கிரமத்தில் பெருகி கொண்டே போனார்கள். அதன் எல்லை முடிவில்லாமல் போய்கொண்டே இருந்தது. அவர்கள் அக்கிரமத்தை நிறுத்தவில்லை, போய்கொண்டே இருந்தது. இது நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். அவர்கள் எந்தெந்த மனிதர்களோடு அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு பொல்லாத மனிதர்களின் பொல்லாத காரியங்களோடு சேர்ந்து கொண்டு துன்மார்க்கர் செய்யும், அதாவது சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருப்பது போல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்டவர்களை பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை மீறி அவர்கள் அந்நியர்களோடு சேர்ந்தார்கள், அந்நியர்களோடு பழகினார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். அது மட்டும் அல்லாமல் அந்நிய ஆராதனைகளையும் இவர்கள் செய்தார்கள். அவர்கள் செய்த பண்டிகை கொண்டாட்டங்களை இவர்களும் கொண்டாடினார்கள், திருவிழாக்களை கொண்டாடினார்கள். இப்படிப்பட்ட தீமையின் நிமித்தம், இவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். அவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் வரப்போகிறது என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உரைத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த சம்பவம் 2400 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. இப்படி கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்த எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலேயே இவைகள் நிறைவேறவும் தொடங்கியது. இப்படி கர்த்தர் எந்த காரியத்தை இந்த பூமியில் செய்தாலும், ஆசீர்வாதமாய் இருந்தாலும் நியாய தீர்ப்பாய் இருந்தாலும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி பின்பு அந்த காரியத்தை செய்வது கர்த்தருடைய வழக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கௌரவமாய் இது இருக்கிறது. மனிதனிடத்தில் இந்த பூமியை ஒப்படைத்ததை நிமித்தம் கர்த்தர் மனிதனுடைய ஆளுகைக்கென்று இந்த பூமியில் கொடுத்து விட்டார். அதனால் இந்த பூமிக்குள் ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனை அழைத்து இதை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு செய்வார். எவ்வளவு நாகரிகமான ஒரு நடத்தை! கர்த்தர் மிகவும் நாகரிகமாக தான் எல்லா காரியத்திலும் நம்மிடத்தில் நடந்து கொள்வார். நம் பிள்ளைகளிடத்தில் நாம் நடந்து கொள்வதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் அவர் நாகரிகமாய் நடந்து கொள்வார். அவர் மிகவும் நல்லவர். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை, எங்கும் காண முடியாது. கர்த்தர் சொல்லிய அனுப்பிய வார்த்தைகள், எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லிய வார்த்தைகள் என்னவென்று கவனிப்போம். பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எல்லாரும், அதாவது பென்யமீன் புத்திரரை நோக்கி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். பென்யமீன் என்பவர், பென்யமீன் கோத்திரம் என்பது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் ஒன்றாயிருக்கிறது. அவர்கள் எருசலேமின் நடுவில் இருந்து ஓடி, எருசலேம் என்பது ஒரு நகரம், அந்த நகரத்தின் மைய பகுதியில் இருந்து நீங்கள் ஓடி போங்கள். ஓடி போய் தெக்கோவாவில் எக்காலம் ஊதுங்கள், வெட்கிரீமின் மேல் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள்.
என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன வரப்போகிறது? இதெல்லாம் ஆபத்து வருவதற்கான அறிகுறிகளை, அடையாளங்களை காட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அடையாளமாக ஒரு தீ வெளிச்சத்தை காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதா இருக்கிறது. வடக்கு திசையிலிருந்து ஒரு தீங்கும் மகா சங்காரமும், மிகப்பெரிய சங்காரமும் வரப்போகிறது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். போய் ஜனங்களுக்கு அடையாளமாய் சொல்லுங்கள் என்று எச்சரிக்கிறார். அவர்கள் அக்கிரமத்தை நிறுத்தவில்லை. கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுப்பிவிட்டார். அதாவது எதிரி ஜனங்கள் இஸ்ரவேலை, பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ஆபத்து வருகிறது. பாபிலோனியர்கள் இஸ்ரவேலை வந்து கொள்ளை அடித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு அவர்களை கொள்ளையிட்டு கொண்டு தேசத்தையே கொள்ளையிட்டு கொண்டு போகிறார்கள். எருசலேமுக்கு அவர்கள் வடக்கே இருந்து வரப்போகிறார்கள். அதாவது பாபிலோன் தேசம் கிழக்கே இருக்கிறது. அந்த வழியிலிருந்து கிழக்கிலிருந்து நேராக இஸ்ரவேலுக்கு வந்தால் அது காடாக இருப்பதினால் அந்த பாதை அவர்களுக்கு சுலபமாய் இருக்காது. அதனால் அவர்கள் வடக்கு திசை வழியாக இஸ்ரவேலுக்குள் நுழைகிறார்கள். இப்படி வரப்போகிறார்கள் என்று கர்த்தர் துல்லியமாக அவருக்கு அடையாளம் சொல்லி எச்சரிப்பை அனுப்புகிறார். செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான எருசலேமின் குமாரத்தியை, சீயோன் குமாரத்தியை நான் பாழாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பாழாக்குவேன் என்று சொல்லுகிறார். செல்லமாய் வளர்த்தார். ஒரு அருமையான ஒரு பெண் பிள்ளையை நாம் பெற்று எடுத்து அதை அருமையாய் வளர்த்து, அன்பாய் கனிவாய் வளர்த்து, வளர்ந்த பின்பு அது நமக்கு துரோகம் செய்தால், அந்த பிள்ளை நமக்கு அடங்காமல் திரிந்தால், அது மிகவும் துன்பப்படுத்தினால், அநேக நாட்கள் நாம் காத்திருந்தும் அது திருந்தாமல் அதன் அக்கிரமத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தால் அதற்கு நாம் என்ன செய்வோம்? யோசித்து பார்ப்போம். அந்த பிள்ளையின் மேல் நமக்கு கோபம் வருமா வராதா? அக்கிரம செயல்களை அந்த பிள்ளை செய்தால் அதை விட்டு விடுவோமா? யோசித்து பார்ப்போம். அதை அப்படியே விடலாமா? இதை சற்று கவனித்து பார்ப்போம். நாம் மனிதர்கள், நமக்கே அது பொறுக்காது. இப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தை நான் செல்லமாக வளர்த்தேன். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கானானுக்குள் கொண்டு வந்து அவர்களை எல்லா தேசத்து ராஜாக்களிடமிருந்தும் காப்பாற்றி வெற்றி கொடுத்து கண்மணி போல பாலம் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு வந்தார். சத்துருக்களின் மேலெல்லாம் கர்த்தர் யுத்தம் செய்து இவர்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்தார். அவ்வளவாய் கண்மணி போல காத்து வந்தார். வனாந்திர பயணத்திலும் சரி, கானானுக்குள் வந்ததற்கு பின்பும் சரி. ஆனாலும் எவ்வளவுதான் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றாலும் அவர்கள் திரும்பி 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 பாவத்திற்கு ஓடுகிற ஜனங்களாய் இஸ்ரவேலர்கள் என்னும் ஜனங்கள் அன்று இருந்தார்கள். இன்றும் உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு நாம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த சிறு மாற்றமும் நம்மிடத்திலும் இல்லை. அவர்களை குற்றம் சொல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த முன்னோர்களை நாம் குற்றப்படுத்துவதே அர்த்தம் இல்லை. அவர்கள் செய்ததை காட்டிலும் இன்று அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் கடினமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு மற்றவர்களை பற்றி பேசுவேன். கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், வார வாரம் கர்த்தருடைய சபைக்கு சென்று கர்த்தரைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நாம் நம் இருதயத்தை கடினப்படுத்தி இப்படிப்பட்ட அக்கிரம செய்திகளை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்துவிடும் அல்லவா? இது நமக்கு பாடமாய் இருக்கிறது. இந்த வேத பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மனம் திரும்பி விடு, இல்லை என்றால் கர்த்தருடைய நியாயத்திற்கு ஆளாக நேரிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிப்போம். மேய்ப்பர் தங்கள் மந்தைகளோடு கூட அங்கு வருவார்கள். அதாவது பாபிலோன் தேசத்து அதிகாரிகள் தங்கள் இராணுவங்களோடு வந்து எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்து சூழ்ந்து கொள்வார்கள். அவர்கள் எருசலேமை சுற்றிலும் அவர்களுக்கு விரோதமாய் கூடாரம் போட்டு அந்தந்த இடங்களில் இருந்து அவர்கள் கொள்ளையிட்டு எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்று ஆயத்தம் பண்ணுவார்கள். மேய்ப்பர்களும் கூட வருவார்கள் என்று சொல்லும் போது இராணுவ வீரர்களோடு கூட மிகப்பெரிய அதிகாரிகளும் அவர்களை வழி நடத்துகிறவர்களும் கூட வந்து எருசலேமை சுற்றி கொள்வார்கள் என்று பொருள். மதிய நேரத்திலேயே போய் ஏறும்படிக்கு ஆயத்தமாகுங்கள் என்று ஆயத்தப்படுத்துவார்கள்.
சாயங்காலம் ஆகிறது, நிழல் நீண்டு போகிறது, சீக்கிரம் வாருங்கள் என்றும் சொல்லுவார்களாம். அப்படி என்றால் அவர்களை இராணுவ வீரர்களை வழிநடத்தி, அதாவது கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி இன்னும் வேகமாக செயல்பட வைக்க ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள். அவர்கள் தூண்டிவிட்டு, பாபிலோன் ராணுவத்தை தூண்டிவிட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக மிக தீவிரமாக வருவார்கள் என்று கூறும். இரவு நேரத்திலாவது எழுந்திருங்கள், நாம் போய் அவர்களுடைய பட்டணங்களை அழிப்போம் என்று சொல்வார்களாம். எருசலேமின் அரண்மனைகளை எல்லாம் அழிப்போம், இரவு நேரத்தில் அழிப்போம், வாருங்கள் என்றும் கூட்டிக் கொண்டு வருவார்கள். இப்படியெல்லாம் நடக்க போகிறது என்று நடப்பதற்கு முன்பே கர்த்தர் எச்சரிக்கிறார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களாக தம்மிடம் வந்தவர்களை பாதுகாக்கிறார். மீறி மீறி அவர்கள் தவறு செய்து கர்த்தரை விட்டு விலகி போகும்போது அவர்களாக விலகி போகிறார்கள். கர்த்தர் முடிந்த வரைக்கும் இழுத்து அவர்களை வைக்க பார்க்கிறார்கள். பரிசுத்தமாய் அவர்களை வைத்திருக்க கர்த்தர் பார்க்கிறார். அவர்களை தன்மை விட்டு போகாதபடிக்கு தடை செய்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்தி பிடித்து வைக்க முயற்சி செய்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஜனங்களோ மீறி மீறி சென்று முற்றிலும் கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். அதாவது கடலில் செல்லும் பொழுது நாம் எவ்வளவு பத்திரமாக கப்பலுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறோமோ, படகில் நாம் உட்கார்ந்திருக்கும் வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. படகில் இருந்து நாம எழும்பி குதித்து விட்டால் நமக்கு ஆபத்து தான் அல்லவா? அது போல கர்த்தர் படகாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் நாம் வேண்டாம் வேண்டாம் என்று எழும்பி எழும்பி குதித்து விடுகிறார்கள் பல மனிதர்கள். அதாவது பாவம் செய்வதும் படகிலிருந்து கடலில் குதிப்பதும் சமமாய் இருக்கிறது. நானாக பார்த்துக் கொள்வேன், நான் சந்தோஷமாய் இருப்பேன், தண்ணீரை பார்த்தால் ஆசையா இருக்கிறது என்று படகிலிருந்து கடலில் குதிப்பது போல கடலில் மூழ்கி அழிந்து அழிந்து போவது, இதுதான் முடிவாய் இருக்கும். அதே போலதான் பாவத்தில் விழுவதும். கர்த்தராக யாரையும் தீமையில் தள்ளி விடுவதில்லை. தீமை எங்கும் இருக்கிறது, மனிதர்களாக போய் அதில் விழுகிறார்கள். மனிதர்களாக போய்தான் அதில் விழுகிறோம். அதாவது விளக்கை ஏற்றி வைத்தால் விட்டில் பூச்சி நேராக வந்து அந்த விளக்கில் விழுந்து மரித்து போகும். அந்த வெளிச்சத்தை நோக்கி வந்து அதன் மேலே நேராக நெருப்பிலேயே வந்து விழுகும். அந்த பூச்சியின் குணம் அது. அது போலதான் மனிதர்களும் இருக்கிறோம். முட்டாள்தனமாக தீயா இருக்கிறதே எரிகிறதே என்று அந்த எரிந்து போவோம் என்ற அறிவு அந்த பூச்சிக்கு இல்லை. அது போலதான் நாமும் இருக்கிறோம். பாவத்தை நோக்கி பிரகாசமா இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு ஓடி போய் விழுந்து அழிந்து போகிறோம். இதுதான் அன்று இஸ்ரவேலில் நடந்தது, இன்றும் இப்போதும் இங்கும் நடக்கிறது. மரங்களை வெட்டி எருசலேமுக்கு எதிராக கொத்தளங்களை போடுங்கள். அதாவது அங்கே எங்கே எருசலேமை சுற்றிலும் மரங்களை வெட்டி தங்கும் இடங்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். அப்படி எல்லாரும் தங்குங்கள், சுற்றிலும் தங்கியிருங்கள். எருசலேம் நகரம் உட்புறம் முழுவதும் கொடுமையாய் இருக்கிறது, அது விசாரிக்கப்பட வேண்டிய நகரம் என்று கர்த்தர் சொல்கிறார். கொடுமையினால் நிறைந்திருக்கிறது என்றால் என்ன? எந்த நிலையில் இருந்தாலும் தீய எண்ணம் கொண்டவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். எல்லா இடங்களிலும் இது நடக்கிறது. நீதிமான்களை அக்கிரமக்காரர்கள் கொடுமைப்படுத்தும் பழக்கம் இருக்கிறது, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை. அப்படிப்பட்ட கொடுமை கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அந்த கொடுமையை எருசலேமுக்குள் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், அது கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, அதனால் அதற்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள் என்று சொல்லுகிறார். யோசித்து பார்ப்போம். இன்று எல்லோரும் மன்னிப்பு மன்னிப்பு என்று நாம் மன்னிக்க வேண்டும் பிறரை. ஆனால் கர்த்தர் நாம் எதை செய்தாலும் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு தவறு. நீதி நியாயம் என்பது இருக்கிறது அல்லவா? நல்லோருக்கும் தீயோருக்கும் இந்த பூமியில் ஒரே விதமாய் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாய்ப்புகள் ஒரே மாதிரியா இருக்கும், இன்ப துன்பங்கள் எல்லோருக்கும் வரும். ஆனால் அவரவர் செய்கிற நன்மைக்கு தக்க பலனையும் அவரவர் செய்கிற தீமைக்கு ஏற்ற தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டியது அவசியம் அல்லவா? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவனவனுடைய கிரியைகளின்படி
அவனவனுக்கு நான் கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று. அவர் வரும் நாளில் அந்த நியாயத்திற்கு அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இல்லை என்றால் தீமைக்கும் நன்மைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? கர்த்தர் எருசலேமுக்குள் இருந்த கொடுமையை பார்த்து அதற்கு விரோதமாய் நியாய தீர்ப்பாக அந்நியர்களை அவர்களுக்கு விரோதமாக வரவைக்கிறார். அதன் உட்புறம் எல்லாம் கொடுமையாய் நிறைந்திருக்கிறது. எருசலேம் நகரத்திற்குள் கொடுமைக்காரர்களாய் இருக்கிறார்கள் மனிதர்கள். இப்படி இருக்கவே கூடாது. அன்பாய் வாழ வேண்டும் என்றுதான் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கொடுமைப்படுத்தினால் கர்த்தருடைய கோபம் வரதானே செய்யும். நீர் ஊற்றில் தண்ணீர் எப்படி ஊற்றாக சுரந்து வருகிறதோ அது போல எருசலேமில் தீமை சுரந்து வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அவ்வளவு அக்கிரமம். நீர் ஊற்றை போல தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அநேகமாய் பெருகி போயிற்று என்று பொருள். அதிலே கொடுமையும் அழிவும் கேட்கப்படுகிறது. கொடுமை இருக்கிறது, அழிவு நடக்கிறது. அழிவு என்றால் மனதறிந்து வேண்டும் என்றே அக்கிரமம் செய்வது. நான் அப்படிதான் செய்வேன். சிலர் சொல்லுவார்கள், நீ இப்படி தீமை செய்கிறாயே, இது தவறு இல்லையா, இப்படி செய்கிறாயே, உன் மனசாட்சி இல்லையே என்றால் நான் அப்படிதான் செய்வேன் என்பார்கள். தீயவர்கள் சிலர் அப்படி பேசுவதுண்டு. உண்மை. ஒரு குற்றமும் செய்யாவிட்டாலும் நான் கொடுமைப்படுத்துவேன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தவறே செய்யாதவர்கள் எளியவர்களாய் நம்மை எதிர்க்க திராணி இல்லாதவர்களாய் இருந்தால் அவர்களை கொடுமைப்படுத்தி பார்ப்பது. அதற்கு பேர் அழிம்பு என்று சொல்வார்கள். கொடுமையும் அழிம்பும் அவர்களிடத்தில் இருக்கிறது. துக்கமும் காயங்களும் நித்தமும் என் கண்முன் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். துக்கமும் அநேகர் துக்கப்படுகிறார்கள், இருதயத்தில் காயப்படுகிறார்கள், சரீரங்களில் காயப்படுகிறார்கள். நித்தமும் இது எனக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எளியவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் துன்பத்தை தாங்காமல். கர்த்தர் அவர்களுக்கு இறங்க வேண்டும் அல்லவா? கொடுமைக்காரர்களுக்கு தண்டனை கொடுத்தால் ஒழிய அவர்கள் அதை நிறுத்த மாட்டார்கள். அவர்களுக்கு அதற்குரிய பலன் வந்தால்தான் அதை நிறுத்துவார்கள். கொடுமைக்காரர்களுக்கு புத்தி சொன்னால் அவர்கள் நமக்கு கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுக்குரிய பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த கொடுமை நிற்கும். இதுதான் இயல்பாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாத படிக்கும், நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமும் ஆக்காத படிக்கும் என் புத்தியை கேள் என்று சொல்கிறார். இப்பொழுதாவது என் புத்தியை கேள், நான் உன்னை காப்பாற்றுகிறேன். நீ பாழும், அதாவது ஜனங்கள் இல்லாத நகரமாய் போகாத படிக்கு, அழிக்கப்படாத படிக்கு நீங்கள் எல்லாரும் என் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அழிந்து போகாத படிக்கும், எருசலேமை விட்டு ஓடி போகும் நிலை வராத படிக்கும் என் புத்தியை கேளுங்கள், நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என்று இன்னொரு முறை சொல்லுகிறார். என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாத படிக்கு, நான் முற்றிலும் உன்னை வெறுத்து விடாத படிக்கு இந்த ஒரு முறையாவது கேள், என் புத்தியை கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர்கள் உன்னை எதிர்க்க வருகிறார்கள். அவர்கள் உன்னை கொள்ளையடித்துக் கொண்டு போக போகிறார்கள். அதாவது எருசலேமின் ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போக போகிறார்கள். அவர்கள் எப்படி போவார்களாம் தெரியுமா? அதையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். திராட்சை செடியின் பழங்களை பறித்து கூடையில் போட்டு எடுத்துக்கொண்டு வரும்போது திரும்பவும் கூடையில் போடு என்று சொல்லும்படியாக மீதி இருக்கிற பழங்களை இரண்டாம் திசை போய் எடுத்துக்கொண்டு வருவது போல ஜனங்களை எருசலேமுக்குள் வந்து கொள்ளையடித்துக் கொண்டு சிறைப்பிடித்துக் கொண்டு பலரை கொன்று போட்டு எருசலேம் நகரத்தை அழித்து போட்டு பட்டணங்களை எரித்து போட்டு தேவாலயத்தையும் சீரழித்து போட்டு உங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போக போகிறான். துன்மார்க்கன் வருகிறான் உங்களுக்கு விரோதமாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி திராட்சை பழங்களை பொறுக்கிக் கொண்டு போவார்களோ இரண்டாம் திசை பொறுக்குவது போல உங்களை ஜனங்களை பொறுக்கிக் கொண்டு போக போகிறார்கள். உங்களை கொள்ளையடித்துக் கொண்டு சிறைப்பிடிக்கப்பட்டு போக போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு கேட்கும்படி அவர்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அவர்களிடத்தில் எப்படி சொல்வது? அவர்கள் செவிகள் விருத்த சேதனம் இல்லாதது. என் வார்த்தைகளை அவர்களுக்கு
கேட்க மாட்டார்கள். என் வார்த்தைகளை கேட்கும் மனம் அவர்களுக்கு இல்லை. நான் எப்படி அவர்களை எச்சரிப்பது என்று மனவேதனையோடு கர்த்தர் பேசுகிறார். என்னவோ என்னை திரும்பி பார்க்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. என் வார்த்தைகளை கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு செவி கொடுக்க அவர்களுக்கு மனம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. அப்படி என்றால் பொல்லாப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது என்று பொருள். பாவ வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நிந்தை என்றால் கர்த்தருடைய வசனத்தை கண்டால் அவர்களுக்கு வேதனையா இருக்கிறதா? எங்களுக்கு அது வேண்டாம் என்று விலகி போகிறார்கள். அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. வேத வசனத்தின் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. என் வார்த்தைகளை கேட்க அவர்களுக்கு விருப்பமே இல்லை. ஆகையால் என் கோபத்தினால் நான் உக்கிரத்தினால் நிறைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உக்கிரம் என்றால் மகா கோபம், உச்சக்கட்ட கோபம் தான் உக்கிரம் என்று சொல்வது. மகா உக்கிரத்தால் கர்த்தர் நிரம்பி இருக்கிறார். அதை அடக்கி இளைத்து போனேன். என் கோபத்தை அடக்கி அடக்கி நான் இளைத்தே போனேன். மிகவும் சலித்து போனார் கர்த்தர். அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் பாவ வழியில் நடந்து அக்கிரமமாய் வாழ்ந்து சீரழிந்து போகிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் துன்மார்க்கனை அனுப்புகிறார். வீதிகளில் உள்ள பிள்ளைகளின் மேலும், வீதிகளில் திரிகிற பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றி விடுவேன். பெரியோர்கள் மட்டுமல்ல, பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லோர் மேலும் அந்த கோபாக்கினை வரும். பாபிலோனின் ராஜா வந்து எல்லோரையும் அழித்து போடவும் சித்திரவதைப்படுத்தவும் சிறைப்பிடித்துக் கொண்டு போய் கொடுமைப்படுத்தவும் தொடங்க போகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றும் இப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு நடந்து கொண்டிருக்கிறது. புருஷரும் ஸ்திரீகளும், அதாவது திருமணமான ஆண்களும் பெண்களும் வயதானவர்களும் கூட பிடிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய காணி பூமிகளும் அவர்களுடைய நிலங்களும் அவர்களுடைய மனைவிகளும் கூட அந்நியர்களுக்கு சொந்தமாவார்கள். இப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபம் வரும்போது ஒரு மனிதனுடைய நிலை மகா பயங்கரமானது, மகா வேதனை உள்ளது. அந்த நிலைக்கு போகக்கூடாது. கர்த்தரை கோபம் ஊட்டி அதனால் நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்ளக் கூடாது. அது மகா பயங்கரமானது. அதை தாங்க நம்மால் முடியாது. என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாய் நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் இப்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம் கரத்தை நீட்டுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு விரோதமாய் கையை நீட்டி விட்டால் நம்மை காப்பாற்ற யாரால் முடியும்? முடியவே முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கோபத்தை சுமந்து தப்பித்துக் கொள்ள, அதிலிருந்து தப்பிக்க வழி கிடையாது. அவரே நம்மேல் கோபப்பட்டாலும் யார் வந்து நம்மை காப்பாற்ற முடியும்? யோசித்துக் கொள்வோம். அவர்களில் எருசலேமின் குடிகளில் அங்கிருக்கிறவர்களில் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் பொருளாசைக்காரர்களா, பணத்தாசை பிடித்தவர்களாய் இருந்திருக்கிறார்கள். கர்த்தர் இதைதான் சொல்கிறார். பொருளாசைக்காரர்கள் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் வரை, அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் பொய்யராய் இருந்திருக்கிறார்கள். பொய் பேசுகிறவர்களாக, பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாக, கர்த்தருக்கு பயப்படாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நிச்சயம் வரும், உடனே வரும். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை நேர்ச்சாய் பூசுகிறார்கள். சமாதானம் சமாதானம் என்று வாயால் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். சபைக்கு சென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது சமாதானம் சமாதானம் என்று ஷலம் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அது வெறும் மேற்பூச்சு. சமாதானமாய் இருப்போம் என்று பேசிக் கொள்கிறார்கள். சமாதானத்தை போதிப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் பகை இருக்கும். இப்படிப்பட்ட நிலை கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படி மேற்பூச்சாய் பூசிக் கொண்டிருக்கிறீர்கள், உள்ளே உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சமாதானம், பரிசுத்தம், அன்பு இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் குணங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் போதுதான் நம் மனதில் அன்பு இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய ஆவி நமக்குள் இல்லாதிருக்கும் போது நம் மனதில் அன்பு இருக்காது. வெறுப்பும், கசப்பும், எதிர்ப்பும், போட்டியும், பொறாமையும் தான் இருக்கும். இது நிமித்தம் எல்லோரும் நமக்கு பகைஞராவார்கள். புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம் இருதயத்தில் ஆவியின் கனிகளான 9 கனிகளும் இருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். இந்த 9 கனிகளும் நமக்குள் இருந்து, அதாவது நம்மில் வெளிப்படும். நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருப்போம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாய் நாம் வாழ்வோம். நம் இருதயத்தில் கள்ளம், கபடம் வேண்டாம், பாவ எண்ணங்கள் வேண்டாம், தீமை வேண்டாம், போட்டி, பொறாமை, விரோதங்கள், தேவையற்ற காரியங்கள் இவை தேவையில்லை. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பெரியவர், நல்லவர். அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். நிச்சயம் நம் நியாயத்திற்கும் நீதிக்கும் பலன் உண்டாகும். நீதி ஒருபோதும் தோற்காது, ஒரு நாளும் தோற்காது. நீதி வெளிப்படாமல் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட காலம் மறைந்திருக்கலாம், அக்கிரமம் செழித்தோங்கலாம். ஆனால் ஒரு நாளும் நீதி தோற்காது. ஒரு நாள் எழும்பும், வெளியே வரும். அது மகுடமாய் உயர்ந்த கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்களாய் அந்த நீதிமான்கள் விளங்குவார்கள். கிரீடம் தரிக்கப்பட்டவர்களாய், ராஜ்யத்தை ஆளுகிறவர்களாய் ஒரு நாள் நீதிமான்கள் எழும்புவார்கள். கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். நீதிமான்களாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.